தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டியக்கம் செயல்படும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டியக்கம் இணைந்து வரும் சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் அந்த கூட்டியக்கத்தின் சார்பில் குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளியிடப்படும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஜி. ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, மக்கள் நல கூட்டியக்கம் இன்று முதல் மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் செயல்படும் என்று அறிவித்தார். மேலும் விலைவாசி உயர்வுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். விலை உயர்வுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் மக்கள் நல கூட்டியக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. மக்கள் நல கூட்டியக்கத்தினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று நாங்கள் வெளியிடுகிறோம். இது குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தை நவம்பர் 25ஆம் தேதி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் நடத்துவதென்று முடிவு செய்திருக்கிறோம்.